ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாணலி சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சுட்டு அப்படியே கலந்து விடலாங்க. அதுக்கப்புறமா அது நல்லா வெந்ததும் அதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்து அதோட காஞ்ச மிளகா நான் ஒரு 3/4 ஆளாக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அதோட ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நம்ம பொரியரிசி மாதிரி வந்துடணும். இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா நான் இதை கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது இந்த பொடி எப்போயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேங்க. நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 4-5 டைம் வர்ற மாதிரி நான் வச்சுப்பேன். அது மாதிரி தான் நான் அதை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது சூடாறினதும் மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சம் குருணையாக பண்ணிக்கணும், போட்டு கலந்து விட்டுக்கோங்க.